சூரியனுக்கு மதம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? அந்த நேரத்தில் நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது வானம் ரொம்ப பிரகாசமாக வண்ண விளக்குகள் மாதிரி ரொம்ப கோலாகலமாக தெரியும் அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? சூரியன்லேருந்து எனர்ஜியும் ஹீட்டும் நம்ம பூமிக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூரியன்லேருந்து மற்ற எனர்ஜிஸும் சில துகள்களும் நம்ம பூமியை நோக்கி வரும். இதை தான் சோலார் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன்லேருந்து வர்ற இந்த எனர்ஜியானது எப்போவுமே ஒரே மாதிரியாக இருக்காது. சில நேரங்களில் சூரியனானது ரொம்ப அதிகமாக இந்த ஆற்றலை வெளிவிடும். இதை தான் சோலார் ஸ்டோம் அப்படி இல்லைன்னா சூரிய புயல் அப்படின்னு சொல்லுவோம். சூரியனிலிருந்து வர்ற இந்த சோலார் ஸ்டோமா இருக்கட்டும், சோலார் விண்டா இருக்கட்டும், இதிலிருந்து தற்காத்துக்கிறதுக்காக பூமிக்கு இயற்கையாகவே ஒரு சக்தி இருக்கு. அதுக்கு பேர் தான் காந்தப்புலம். இந்த காந்தப்புலமானது நம்ம பூமியுடைய வட துருவம் தென் துருவம், அதாவது துருவ பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த பகுதிகளில் மட்டும் ரொம்ப வீக்கா இருக்கும். இந்த துருவ பகுதிகளில் மட்டும் இந்த சூரிய புயலினால வர்ற துகள்களானது ஈஸியா என்டர் ஆயிருது. இந்த துகள்களும் இந்த துருவ பகுதிகளில் இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய துகள்களும் சேர்ந்து வினை புரிந்து தான் வண்ணமயமான ரொம்ப கோலாகலமான ரொம்ப அற்புதமான வண்ண காட்சிகள் வானத்தில் தெரியுது. இதுக்கு பேரு அரோரா அப்படின்னு சொல்லுவாங்க.